சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சர்வலோக ராஜா, ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட இன்று நீர் கொடுத்த இந்த வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் கொடும் ஆண்டவரே. மல்கியா 3 அதிகாரம் 6வது வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று ஆண்டவர் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, அன்றைக்கு யாக்கோபை பார்த்து ஆண்டவரே நீ சொன்னீர், ஆண்டவரே அப்பா, என் தாசனாகிய யாக்கோபே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, அது மாத்திரம் ஆண்டவரே, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எல்லாருக்கும் முன்பாக நாங்கள் ஒரு சிறிய பூச்சியை போல இருக்கலாம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒரு சிறிய கூட்டமா இருக்கலாம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கூட்டத்தை உமக்கென்று நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. இந்த ஜனங்களை உமக்கென்று நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய துதியை சொல்லும்படியாக இந்த ஜனங்களை உமக்கென்று நீ ஏற்படுத்தி தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த காலை நேரத்தில உம்முடைய சமூகத்தில ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. 4 அறைக்குள்ள உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இராதபடி திறப்பிலே நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே ஒரு பருந்தை போல சட்டைகளை அடித்து உயர பறந்து ஆண்டவரே, எப்படி அந்த பருந்தானது தனக்கு வேண்டிய இரையை அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை ஆண்டவரே அப்பா, அதை கண்ணியமாய் கணித்து ஆண்டவரே அந்த இரையை பிடிக்கும். அது போல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவங்களை ஆண்டவரை பிடித்து கொண்டு நீர் கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரை நிறைவேற்றுகிறவர்களாக ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக ஆண்டவரை ஒரு பிழையம் எழும்பி நிற்கிறான் ஆண்டவரே. அவன் அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பாலாக்கு சொன்னான் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரை அவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஆண்டவரை எழும்பின எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. எல்லா பொல்லாப்புகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா வாதைகளையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதை உமக்கு பிரியும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் ஆண்டவரே இவர்கள் நிர்மூலம் ஆகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் குழவனுடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல ஆண்டவரே, காய்ந்து போன களிமண்ணா இராதபடி ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் உம்முடைய கரத்தில இருந்து எங்களை கொண்டு என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீரோ உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.